வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மே 7 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வாங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியில போன் பேசுறாரு. அப்ப அந்த கலா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹீரோ என்ன பேசுறாரு அப்படிங்கறத கேக்குறாங்க. நம்ம ஹீரோ போன்ல ராஜாட்ட பேசுறாங்க. இங்க பாருங்க, இது மாதிரி அம்மாவுக்காக அன்னதானம் சொல்லியிருந்தேன்னா அது எல்லாத்தையுமே கரெக்டா பண்றீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, நண்பா நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் தரமா பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ எதை பத்தியும் பயப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல அன்னதானத்துக்கான ஏற்பாடுகளும் ஸ்டார்ட் ஆயிரும், சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சமைச்சு முடிச்சதோட மக்களுக்கு வந்துட்டு அன்னதானம் பண்ணலாம், நீ ஏன் இதை பத்தி கவலைப்படுற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல நான் வந்துட்டு இங்க முக்கியமான வேலையா ரேவதியோட வீட்டுக்கு வந்திருக்கேன். சோ என்னால வந்துட்டு அங்க வர முடியாது, அதுக்குதான் சொன்னேன். அதுக்கு ராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள, நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுற, எல்லா ஏற்பாடுகளையும் நான் பாத்துக்கிறேன், நீ வருத்தப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை. சரி, ரேவதி வீட்டுக்கு போயிருக்கே மாப்பிள, என்ன விஷயமா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதிக்கு அத்தை என்கேஜ்மெண்ட் வச்சிருக்காங்க. இத கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு ராஜா. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, என்கேஜ்மெண்டா? என்ன மாப்பிள்ள, உங்களுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகிருச்சு, ஏன் தான் அத்தை இப்படி பண்றாங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தைக்கு என் மேல அவ்வளவு கோவம், எப்படியாவது ரேவதியை என்கிட்டேந்து பிரிக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல இருக்கட்டும், ஆனா கண்டிப்பா ரேவதி என்னை விட்டு பிரிய மாட்டா, அவளுக்கு கூடிய சீக்கிரம் பழைய ஞாபகங்கள் வரும். பழைய ஞாபகங்கள் வந்ததோட அத்தை எப்படி வந்துட்டு ரேவதிக்கு பதில் சொல்றாங்க அப்படிங்கறத நானும் பாக்குறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, நீ சொல்றது சரிதான், ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்த பிறகு அத்தை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம எல்லாம் பார்க்க தானே போறோம். ரேவதிக்கு மட்டும் பழைய ஞாபகங்கள் வந்த பிறகு அத்தை இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் ரேவதிக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவ சும்மாவே இருக்க மாட்டா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா சரி, இப்போ அன்னதானத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பாருங்க அப்படின்னு. அவரும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்புறமா ஹீரோ நினைக்கிறாரு, எப்படியாவது இந்த அன்னதானம் நல்லபடியா முடிஞ்சுட்டா போதும், நம்ம இங்க இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து வீட்டுக்குள்ள போறாரு. இது எல்லாத்தையுமே கலா காதுல வாங்கிட்டு, ஓ அப்படியா, உங்க அம்மாவோட நினைவுக்காக நீ அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, அந்த அன்னதானத்தை நான் கூடிய சீக்கிரம் நிப்பாட்டுறேன். திடீர்னு அந்த அன்னதானத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த அன்னதானத்துக்கு யாருமே பயந்து போகவே மாட்டாங்க. இப்போ நான் அதைத்தான் பண்ண போறேன் அப்படின்னு நேரா அவங்க அண்ணனை வந்து பாக்குறாங்க. அப்போ மருது சொல்றாரு, என்னாச்சு அக்கா, என்னாச்சுடி, ஒரே குழப்பத்துல இருக்க அப்படின்னு. அதுக்கு கலா சொல்றாங்க, அண்ணன் இந்த வீட்டுக்கு வந்திருக்கானே இவன் அம்மாவோட நினைவு நாளா, அதுவும் அந்த அபிராமி இருக்கால அவளோட நினைவு நாளா சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கானா, அதுக்கான சமையல் நடந்துகிட்டு இருக்கான். இப்ப மட்டும் அந்த சமையலை சாப்பிட்டுட்டு யாராவதுக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் யாருமே அந்த அபிராமியோட அன்னதானத்துக்கு வரவே மாட்டாங்க. அந்த அபிராமியாலதான் நான் வந்துட்டு அருணை விட்டு பிரிஞ்சேன், அதனால எப்படியாவது நான் அந்த அன்னதானத்தை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு. அதுக்கு மருது சொல்றாரு, அவ்வளவுதானே, அதுக்கான ஏற்பாடுகளை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, அந்த அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு எல்லாரும் என்ன ஆக போறாங்க அப்படிங்கறத மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப கலா நினைக்கிறாங்க, அண்ணன் என்கிட்ட வாக்கு கொடுத்துட்டான், சோ கண்டிப்பா அவன் நிறைவேற்றுவான் அப்படின்னு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா நேரா வந்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு என் மேல கை வச்சு இல்ல, என் மேல கை வச்சதுக்கு நீ தரமான ஒரு பதிலடி வாங்கிக்க போறடா, எப்படி எந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும், இன்னைக்கு உன் அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு எல்லாரும் என்ன ஆக போறாங்கன்னு பாரு, யாராவதுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதிகாரிங்க உன்னதான் கைது பண்ணுவாங்க, அதுக்கான ஏற்பாடுகளை தான் நான் இப்ப பார்க்க போறேன் அப்படின்ட்டு அவரு வந்துட்டு நேரா ஒரு ஆளுக்கு போன் பண்றாங்க. அவன் போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல மருது சொல்றாரு, இங்க பாரு, நான் சொல்றதை செஞ்ச அப்படின்னா உனக்கு வந்துட்டு நான் 5 லட்ச ரூபாய் பணம் தரேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சொல்லுங்க சார், ரொம்ப நாள் ஆயிட்டு நீங்க எனக்கு வேலை கொடுத்து, இப்ப புதுசா ஒரு வேலை கொடுக்க போறேன், அதுவும் 5 லட்ச ரூபாய் பணம் தரேன்னு சொல்றீங்க, நீங்க சொல்றத கேட்காமையா இருப்ப, சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் அவரு சொல்றாரு, சரி 5 லட்ச ரூபாய் பணத்தை உனக்கு நான் போன்ல அனுப்பி விடுறேன், நீ என்ன பண்றன்னா பக்கத்து ஊர்ல அபிராமி அப்படிங்கிற பேருல ஒரு அன்னதானம் நடக்குது, அந்த அன்னதானத்தை இப்பதான் சமைக்க போறாங்க, அந்த சாப்பாட்டுல நான் சொன்ன மாதிரியே ஒரு பொருளை கலக்கணும், அந்த ஆபத்தான பொருளை கலந்த பிறகு அதை சாப்பிட எல்லாருமே காலியாகணும்,
இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சார் என்ன சார் பெரிய விஷயமா இருக்கும் போல. அதுக்கு இவரு சொல்றாரு, அதுக்குதான் நான் உனக்கு 5 லட்ச ரூபாய் பணம் தரேன்னு சொல்றேன்னா அதை விட அதிகமாவா உனக்கு வேணும்? அதுக்கு அவன் சொல்றான், சரிங்க சார், யாரும் இல்லாத நேரத்துல நான் கலந்துட்டு வந்துடுறேன், யாரு அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு. இதை கேட்டதும் மருது சொல்றாரு, சரி அதை கலந்துட்டே நீ எனக்கு போன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இன்னொரு பக்கம் அந்த மருது அனுப்புன ஆளு என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு யாரும் இருக்காங்களா அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா எல்லாருமே சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு அவர் நினைக்கிறாரு, என்னடா இது எல்லாரும் சமைச்சுக்கிட்டு இதே இடத்துல இருக்காங்களே, இதே இடத்துல இருந்தா நம்ம எப்படி வந்துட்டு அந்த இடத்துக்கு போய் அவங்கள முடிக்கிறது. சரி நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர் வெயிட் பண்றாரு. அப்ப ஒரு சமையல்காரர் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போறாரு. இந்த நேரத்தை பயன்படுத்தின அந்த மருதுவோட ஆளு கையில அந்த ஆபத்தான பொருளை எடுத்துக்கிட்டு நேரா அந்த சமயக்கட்டு பக்கம் போறாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்கிற ஒரு பெரிய அண்டாவுல இதை அப்படியே ஊத்திடுறாங்க. இத ஊத்திட்டு அவர் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. அதுக்கப்புறம் வழக்க போல அந்த சமையல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ராஜா இருக்காருல்ல, அவரு அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, என்ன சமையல் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, சமையல்காரவங்க சொல்றாங்க, ஆமாய்யா, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க சீக்கிரம் சமையல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் 5 நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு. இது கேட்டதும் ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வெயிட் பண்றாரு. இன்னொரு பக்கம் அந்த மருது அனுப்பின ஆளு வந்துட்டு சொன்ன பொருளை கரெக்டா கலந்துட்டு நேரா மருதுக்கு போன் பண்றாங்க. மருது போன் அட்டன் பண்ணி, சொல்லு என்னாச்சு, நிறைவேறிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்ல அவரு சொல்றாரு, சார் நீங்க சொன்ன மாதிரியே நான் கரெக்டா பண்ணிட்டேன் சார், நீங்க இதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நம்மளோட பிளான் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிட்டு அப்படின்னு. அப்ப மருது சொல்றாரு, சரி ஓகே, இனிமே நடக்க போறது அந்த கடவுளாட கூட தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு நேரா அந்த ஆளுகிட்ட, உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல 5 லட்ச ரூபாய் பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவரு போனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆள் நினைக்கிறாரு, நம்ம சாதாரணமா செஞ்ச வேலை, 5 லட்ச ரூபாய் பணம் கிடைக்க போதே அப்படின்ட்டு ஜாலியா போறாரு. இன்னொரு பக்கம் அந்த சமயக்காரவங்க எல்லாருமே சமையல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. செஞ்சு முடிச்சதும் ராஜா சொல்றாரு, சரி இது எல்லாத்தையுமே ஒரு தடவை வந்துட்டு சாமிக்கு வச்சுட்டு டேஸ்ட் பார்க்கணுமே அப்படின்னு சொல்ல, அதுக்கு சமயக்காரவங்க சொல்றாங்க, ஆமா சார், ஆனா நாங்க எல்லாமே வந்து கரெக்டா தான் பண்ணுவோம் அப்படின்னு. அப்ப ராஜா நினைக்கிறாரு, சாப்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் போல, நமக்கு வேற கொஞ்சம் வேலை இருக்கு, இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு போயிருவோமா அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே நேரா அந்த சமயக்காரவங்க கிட்ட, இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கிறதுனால என்னால போயிட்டு திரும்பி வர முடியுமா என்னன்னு தெரியல, உங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்கறதுக்காக தான் நான் ஓடோடி வந்தேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, எல்லா சாப்பாட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுங்க, நான் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா என்னன்னு சொல்றேன், சரியா? உடனே அவங்க சொல்றாங்க, சரிங்க சார், நாங்க எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போயிட்டு எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு ராஜாவை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவருக்கு வந்துட்டு இலையெல்லாம் போட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. ராஜா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்பதாங்க ஒரு மிகப்பெரிய டெஸ்ட், அதுலதான் ரொம்ப ஆபத்தான பொருளை கலந்துருக்காங்களே, இது தெரியாம ராஜா வந்துட்டு எல்லாத்தையுமே சாப்பிடறாரு. ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாப்பிடறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டே நேரா பைக்ல வந்துட்டு கிளம்புறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு போன் பண்றாரு, சரி அன்னதானத்துக்கான ஏற்பாடுகள் ஆகிட்டா என்னன்னு தெரியல, நம்ம வேற இங்க இருக்கோம் அப்படின்ட்டு நேரா போன் பண்றாரு. அப்போ நம்ம ராஜா வந்துட்டு போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லு மாப்ள அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அன்னதானம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ராஜா சொல்றாரு, மாப்ள சமையல் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, நான் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணேன், சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு நானும் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தேன், எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்றாரு, சரிடா சரிடா, இப்ப நீ நேரா ஆபீஸ்க்கு போறியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரு சொல்றாரு, ஆமாண்டா நான் நேரா ஆபீஸ்க்கு போறேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும், சரி ஆபீஸ்க்கு போ, நானே இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ்க்கு வந்துருவேன், ரேவதியோட ஃபங்க்ஷன்ல இருக்கிறதுனாலதான் என்னால வர முடியல அப்படின்ட்டு. அதுக்கு ராஜா சொல்றாரு, சரி மாப்பிள்ள, நீ கவலைப்படாத, உனக்கும் ரேவதிக்கும் தான் அந்த என்கேஜ்மெண்ட் நடக்கும், ரேவதியோட கையில நீ தான் மோதிரத்தை போடுவ, சரியா? அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்புறமா அந்த ராஜா வந்துட்டு பைக்ல போயிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு டக்குன்னு மயக்கம் வர மாதிரி இருக்கு. அப்படியே மயங்கி கீழே விழுகிறாரு பைக்கோட. அப்போ பக்கத்துல இருக்கிற ஜனங்கள் ஓடி வந்து, ஐயோ இந்த தம்பிக்கு என்னாச்சு, இப்படி வந்துட்டு மயங்கி விழுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்குறாங்க. ஆனா ராஜா வந்துட்டு மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் எதிர்ச்சியாகி, ஐயோ இந்த தம்பிக்கு என்னாச்சுன்னு தெரியல, நேரா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில நேரா ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ராஜாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அப்போ டாக்டர் சொல்றாங்க, சரி
இந்த பேஷண்ட் யாரு, எங்களோட சொந்தக்காரவங்களுக்கு சீக்கிரம் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே நர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ராஜாவோட பேண்ட் பாக்கெட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுல போன் இருக்கிறத எடுக்கிறாங்க. எடுத்துட்டு இவர் கடைசியா ஒரு நம்பருக்கு கால் பண்ணியிருக்காரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. சோ அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணி விஷயத்த சொல்லுவோம், கண்டிப்பா அவங்க ரிலேஷனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு போன் அட்டன் பண்றாரு. இன்னொரு பக்கம் நர்ஸ் பேசுறாங்க, சார் நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்றோம், இந்த போன் வச்சிருக்கிறவரு பைக்ல வரும் பொழுது கீழே விழுந்துட்டாரு, அவரை இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க சார், யாரா இருந்தாலும் வாங்க சார் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா நம்ம ராஜாட்ட வந்துட்டு, மாமா இது மாதிரி என் ஃப்ரெண்டு ராஜா இருக்கானா, அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காளாம் அவங்களாம், நான் இப்ப உடனே போயிட்டு அவனை பாக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள்ள இங்க எவ்வளவு பெரிய கூத்து நடந்துகிட்டு இருக்கு, இதை எப்படியாவது தடுக்கணும், நீங்க என்ன மாப்பிள்ள போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல மாமா என் நண்பனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, அவனை போய் நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும், அவனுக்கு ஏதாவது ஆகிருச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாது, சோ நான் போகணும் மாமா அப்படின்னு சொன்னதும் அவரும் சரிங்க மாப்பிள்ள சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு டாக்டர்ஸா பாக்குறாங்க. டாக்டர்ஸ் வந்துட்டு ஹீரோவை பார்த்து, சார் இந்த ராஜா அப்படிங்கிற பேஷண்ட்டுக்கு நீங்க ரிலேஷனா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆமா சார் அப்படின்னு. அவர் சொல்றாரு, சார் அவரோட சாப்பாட்டுல ஏதோ ஆபத்தான பொருள் கலந்துருக்குதா சார், அதனாலதான் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு ஹீரோ. என்ன சார் சொல்றீங்க, அவருக்கு ஃபுட் பாய்சனா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா சார் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னோட நண்பன் அந்த சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு போன்ல சொன்னாருல, அது ஞாபகம் வருது. இதை கேட்டதோட நம்ம ஹீரோ நேரா டாக்டரை பார்த்து, இங்க பாருங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இங்க வந்துடுறேன், என் நண்பனை நீங்க பத்திரமா பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அம்மாவோட நினைவு நாளுக்காக அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த சாப்பாட்டுலதான் ஏதோ கலந்துருக்கு, நம்ம போயிட்டு சீக்கிரம் தடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு நேரா கிளம்புறாரு. அங்க என்ன நடக்குதுன்னா, மக்கள் எல்லாருமே சாப்பிடறதுக்கு ரெடியா உட்காந்துருக்காங்க, இலையெல்லாம் ரெடியா போட்டாங்க. அப்ப எல்லாருக்குமே வந்துட்டு சாப்பாடை பரிமாறுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு காரை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு இங்க இருந்து ஓடுறாரு. ஓடி போய் யாரும் இந்த சாப்பாடை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போறாரு. எல்லாருமே ஷாக் ஆகி எந்திரிக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, தம்பி என்னாச்சு தம்பி, இலையில சாப்பாடு போட்ட பிறகு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றீங்களே, என்ன வச்சு தம்பி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க இது மாதிரி இந்த சாப்பாட்டுல ரொம்ப ஆபத்தான பொருள் கலந்துருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க மக்கள். என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இந்த சாப்பாடை யாரும் சாப்பிட வேணாம், உங்க எல்லாருக்கும் நான் புதுசா சமைக்க சொல்றேன், தயவு செஞ்சு இந்த சாப்பாடை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம மக்கள் எல்லாருமே ஷாக் ஆகி, என்ன தம்பி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா இதுல ஏதோ ஆபத்தான பொருள் கலந்திருக்கு, இந்த பழிவாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல யாரோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் மக்கள் சொல்றாங்க, தம்பி இவ்வளவு நாளும் உங்களுடைய இந்த அன்னதானத்துலதான் நாங்க சாப்பிட்டுட்டு போனோம், இது வரைக்கும் இந்த மாதிரி எந்தவித மிஸ்டேக்கும் இல்ல, கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க உங்க பேரு கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா யாரா இருந்தாலும் கண்டிப்பா நான் அவங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுப்பேன், ஆனா நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு என் மேல கோவப்படாதீங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு, சோ நீங்க எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு மக்கள் சொல்றாங்க, தம்பி நீங்க எப்படிப்பட்டவர் அப்படின்னு எங்களுக்கு தெரியாதோ, சோ கண்டிப்பா நீங்க எங்களுக்கு நல்ல விதமான சாப்பாடு ஏற்பாடு பண்ணுவீங்க அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தம்பி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வேற சாப்பாடு ஏற்பாடு பண்றாரு. சோ கண்டிப்பா நம்ம ஹீரோ உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உண்மையை கண்டுபிடிச்சு மக்கள் எல்லாரையுமே நம்ம ஹீரோ காப்பாத்திடுவாரு. இதுதான் அப்கமிங் எபிசோடுல நடக்க போற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.